ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னாச்சு சத்யா? நீங்க வரது யாரும் பாக்கல? இல்ல, ஆனா கஷ்டமா இருக்கு. சொந்த தங்கச்சி கிட்ட பேசவே இவ்வளவு பயப்பட வேண்டியதா இருக்கு. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அதை விடுக்கா. செல்வநாயகியோட அடுத்த பிளான் என்னன்னு தெரியுமா? எனக்கும் அர்ஜுனுக்கும் இந்த வீட்லயே தல தீபாவளி கொண்டாடணும்ன்றதுதான். நல்ல விஷயம் தானடி. நான் நல்லனப்பாவுக்கு போன் பண்ணி எங்களை அங்க கூப்பிட சொன்னேன். நாங்க அங்க போனா உன்னையும் அபிமாமாவையும் எப்படியாவது அங்க வர வச்சு 4 பேரும் அங்க கிராண்டா தல தீபாவளி கொண்டாடதான் நான் பிளான் போட்டேன். ஆனா எங்களை நல்லனப்பா வீட்டுக்கு அனுப்ப செல்வநாயகி ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். தல தீபாவளினா எனக்கு எதுக்கு சத்யா? அபிக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்ததே எனக்கு இன்னும் நம்ப முடியாத ஆச்சரியமா இருக்கு. அந்த செல்வநாயகி என்னை இத்தனை நாள் உயிரோட விட்டு வச்சிருக்கிறது அதை விட பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு மேலதான் எனக்கும் அபிக்கும் தினமும் ரூம்ல பட்டாசா வெடிக்குது. இதெல்லாம் மீறி எனக்கு தல தீபாவளி ஒரு கேடா? நான் சொல்றது உனக்கு புரியல. செல்வநாயகி இந்த வீட்டுலதான் எங்களுக்கு தல தீபாவளி கொண்டாடுறானா, அப்ப அபிமாமாவையும் உன்னையும் அப்படியே விட்டுற முடியாதல்ல. உங்களுக்கும் இங்கேயே கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அந்த சாக்கல அம்மா அப்பாவை வர வைக்கணும். ஐயோ, அதான் அவளோட பிளானா? அப்பா அம்மா இங்க வந்தா அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உன் மேல ஏதாவது பழிய சுமத்தி உன்னை பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டு அபிமாமா கிட்ட இருந்து உன்னை பிரிக்கணும். இதுதான் அவங்களுடைய மாஸ்டர் பிளான். ஐயோ, இவர் வேற அம்மாவை தெய்வமா கும்பிடுறாரு. செல்வநாயகி எப்படிப்பட்ட ஆளுன்னு சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. இவரை மாத்த என்னால முடியலடி. ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாதக்கா, தைரியமா இரு. உனக்கு நான் இருக்கேன். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஏதாச்சும் வழி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லதான் உன்னை இங்க வரவழைச்சேன். என்ன நடந்தாலும் நாம அதை ஃபேஸ் பண்ணலாம்க்கா. என்னால உனக்கு கிட்ட பேர் வருதேடி. நீ இந்த குடும்பத்துக்கு பகையாகிறீங்க. உனக்கும் அர்ஜுனுக்கும் கூட சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே. அப்படின்னு யார் சொன்னது? எல்லாம் உன் கற்பனை. என்கிட்டயே போய் சொல்லாத சத்யா. நான் என்ன அவ்வளவு முட்டாளா? அட நிஜம்தான்க்கா. உனக்கு தெரியுமா, அன்னைக்கு நான் சமைக்க மாட்டேன்னு சொன்னப்போ அவருக்கு என் கையால சாப்பிடுற கொடுப்பனை இல்லன்னு கோச்சிட்டு போனாருல்ல? ஆமா, நான் என் கையால சமைச்சு கொண்டு போய் அவருக்கு ஆபீஸ்ல என் கையாலேயே ஊட்டி விட்டேன். வெயில்ல வச்ச வெண்ணெய் மாதிரி அப்படியே உருகி போயிட்டாரு. ஒரே லவ்ஸ் தான், ஒரே ரொமான்ஸ் தான். அப்படியா? என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் நாள் நான் தாண்டி. விட்டுருவனா அந்த முந்திரி பழ மூக்கழகன? என்ன என்ன? அது ஒண்ணும் இல்ல, சும்மா கலாய். ஆனா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு அர்ஜுன் உன்கிட்ட சொல்றாரு. நீ மீறி பேசுற. உங்க ரூம்ல அடிக்கடி பட்டாசு வெடிக்கிறதும் எனக்கு தெரியும்டி. அர்ஜுன் என்கிட்ட சண்டை போட்டாலும் அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்ம 2 பேருமே இப்ப செல்வநாயகியை எப்படி சமாளிக்கணும்னு தான் யோசிக்கணும். அந்த விஷயத்துல ஒரே வேவ் லென்த்ல தான் நாம இருக்கணும். நீ என்ன பண்ணாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். சரி. எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. மனசு ரொம்ப சங்கடமா இருந்தா நான் கோயிலுக்கு போவேன்னு தெரியும்ல. வீட்லயே இருந்தா ரொம்ப டென்ஷனா இருக்கு. சாயந்தரம் அடுத்த தெருவுல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரவா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆனா இங்க யாரையும் நம்பாத. கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கோ. சரி, இப்ப போ. யாராச்சும் வந்து உன்னை தேடுவாங்க. சரி, நீயும் ஜாக்கிரதையா இரு.